கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கார்த்தி என்னால வர முடியாது, ஏன்னா ரேவதி உண்மையிலே விரும்புறான்றது அவளுக்கு தெரியாது. நான் வந்தா அது நடக்காது, நீங்களே வேணா பாருங்க, கல்யாணத்தை ரேவதியை நிறுத்துவா அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்றாரு. ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்குது. நம்மளோட மயில்வாகனம் என்னதான் இருந்தாலும் ரேவதியோட விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி நம்மளோட ராஜராஜனும் மயில்வாகனமும் ஃபோனில் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக ரேவதி நம்மளுக்கு சாதகமாக தான் அவள் நடந்துப்பா, கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்திடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, சரி மாப்பிள்ளை இப்படி சொல்கிறாரு, அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ராஜராஜனும் மயில்வாகனும் போய் வழக்கம் போல் போயிட்டு நிற்கிறாங்க கல்யாணத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மாப்பிள்ளை கிட்டயா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இல்லக்கா, நம்மளோட குடும்ப வழக்கம், அதுக்கப்புறம் சாமியார் நிறைய விஷயம் சொன்னார், அதெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அந்த சம்பிரதாயம்லாம் பண்ண சொல்லணும், அதுக்கோசம் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி சந்திரா போய் என்ன சொல்லணுமோ போயிட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி நம்ம என்ன சம்பிரதாயமும் சொல்லி அதெல்லாம் புரியவே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ மருது கிட்ட போயிட்டு நம்ம சந்திரகலா பேசுறாங்க. என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்மளோட மருது, என்னங்க காமெடி பண்ணுறீங்களா, என் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் பேர் மருதுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் வேற ஏதோ பேர் கேள்விப்பட்டனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனது வேற பேரா, ஏங்க சும்மா விளையாடாதீங்க, எனக்கு ஒரு பேர் தான் இருக்குது, அது என்ன வேற பேர் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது ரெட்டுன்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்மளோட மருதுக்கு சரியான ஷாக் ஆகுது. என்ன இது, இவங்க எப்படி இந்த பேர் இவங்களுக்கு தெரியும் என்னன்னு தெரியலையே, வேற பயமாக இருக்கே, கல்யாண நேரத்தில் இவங்க வேற டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சந்திரகலா இங்க பாருங்க, நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி நெட்வொர்க்லாம் நடத்திட்டு இருக்கீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் சொல்லும் போது மருது என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க சும்மா விளையாடாதீங்க, தேவையில்லாம நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, மருது வெயிட் பண்ணுங்க, உங்களோட ஆளு எல்லாமே யார் யாரு, நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே எனக்கு இப்போ டீட்டெயிலா என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க போட்டு வாங்குறேன்னு நினைச்சாலும் சரி, இல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்னு நினைச்சாலும் சரி, கண்டிப்பா எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், அதனால நீங்க எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு சொல்லும் போது, இப்போ மருது யோசிக்கிறாரு, ஐயோ கல்யாண நேரத்தில் இவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்களே, இப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, சரி இன்னொரு ஃபோட்டோவை காட்டுறேன், அவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க யாருன்னு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, நான் காட்டுறேன், நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட முருகன் அதாச்சும் மருது ஒரு கீழே நெட்வொர்க்கில் வேலை செய்கிற பையன் ரேவதியை ஆக்சிடென்ட் பண்ண ஒருத்தர் இறந்துட்டான், ஒருத்தர் சிவனாண்டியோட கண்ட்ரோலில் சந்திரகலா இவங்க 2 பேர் கண்ட்ரோலில் குடோனில் இருக்கான், தலைமறைவாக இருக்கான். ஸோ அவங்கள காட்டும் போது, இவனை எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இவன் உங்கள் ஆள் தானே, என்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மருது மாட்டிக்கிறாங்க. சரி என்ன விஷயம், என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா, சொல்ல போகிறீங்களா போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லும்போது, அதெல்லாம் எதுவும் நான் பண்ண மாட்டேன், இங்கே கண்டிப்பாக ரேவதி காலத்தில் தாலி கட்டி ஆகணும், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், இதுதான் நம்மளோட டீலிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மருது யோசிக்கிறாரு, என்ன இது அவங்களோட தங்கச்சி கூட எல்லா வேலையும் செய்கிறாங்க, அதுவும் சாமுண்டீஸ்வரி பேசுகிறத பார்த்தா உயிருக்கு உயிராக இருக்கிறாங்கன்னு பார்த்தா அயோக்கியன்னு தெரிஞ்சு கூட நம்மளை தாலி கட்ட சொல்கிறாங்களே, இன்னும் என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ என்ன ஏதோ யோசனையில் இருக்கீங்க போல, ஓ அவங்க நான் அயோக்கியன்னு தெரிஞ்சு கூட எப்படி நீங்கள் தாலி கட்டுறதுக்கு ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா, எனக்கு எங்கள் அக்காவோட சாம்ராஜ்யம், எங்கள் அக்கா குடும்பம் அழியணும், இதுதான் என்னோட எண்ணம், உங்களுக்கு இந்த சொத்தை அடையணுன்றது கூட இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம், ஆனால் எனக்கு உங்களுக்கான டீலிங் வேற, உங்களுக்கு சாமுண்டீஸ்வரிய மருமகனாகி நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் உயரணும், அதுக்கப்புறம் சொத்தை அடையணும்னு நீங்கள் கல்யாணம் பண்ண பார்க்குறீங்க, எங்கள் அக்காவோட குடும்பம் அழியணும், அவளோட ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் அழிஞ்சு அடுத்த சாமுண்டீஸ்வரி மாதிரி நான் மாறணும் நான் பார்க்குறேன், ஏன்னா என் புருஷன் கூட என்னை சேர விடாமல் பண்ணது அவ தானே, சரி என் கதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு, நம்மளோட டீலிங் இவ்வளோ தான், நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள்
நீங்கள் ரேவதி காலத்தில் கரெக்டான நேரத்தில் தாலியை கட்டுறது மட்டும் பாருங்க. அந்த கார்த்தி இந்த வீட்டுக்கு மருமகனாக வரவே கூடாது. அவன் மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகனாக வந்தால் இந்த வீட்டில் ஒரு தூணை கூட அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான். உங்கள் படி நான் கேட்டு எல்லாத்தையும் நடந்துக்கிறேன். முதல்ல ரேவதி காலத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம் நம்ம விஷயத்த பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வழிக்கு வந்துடுறாரு நம்மளோட மருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. சந்திரகலா, உங்களோட ஆளும் முருகனை வந்து நம்மளோட கார்த்தி கூட இருக்க இன்ஸ்பெக்டர் வந்து தேடிட்டு இருக்காரு. அவன் தலைவரமாயிருக்கான். தாலி கட்டுற வரைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுக்கப்புறம் கூட நம்ம பேசி எப்படியா சமாளிச்சிடலாம். தாலி கட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் சாமுண்டீஸ்வரி உட்காருனா உட்கார போகிறான், எந்திரினா எந்திரி போகிறான். அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? சரி, நீங்கள் கவலைப்படாத, போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மருதுக்கு இப்போ வந்து ஷாக் ஆயிருக்கு. ஆனால் வந்து செம்ம டவுட்டு, எப்படி தான் இது வெளியே தெரிஞ்சது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் அந்த முருகன் தான். அவன் கையில் கடிச்சா அவனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து புலம்பிட்டு இருக்காரு. இப்போ வழக்கம் போல் வந்து தாலி கட்டுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து இப்போது நம்மளோட சிவனாண்டி, சந்திரகலா இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா முத்து இவங்களாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சாமுண்டீஸ்வரி அவமானப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்மளோட மருதுக்கு என்னன்னா சாமுண்டீஸ்வரியோட பொண்ணை கல்யாணம் பண்ணால் சொத்து அடைஞ்சிக்கலாம், ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு அதிகமாகும் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் வந்து வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இப்போது ரேவதி வந்து கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.